மது குடிக்கிறான், பெத்த மகளோட விபச்சாரம் பண்றான், மருத்துவங்கிற பேர்லயும் விஞ்ஞானம்ங்கிற பேர்லயும் அப்பாவி மக்களை ஏமாத்துறான், சூதாட்டம் பண்றான், வட்டி தொழில் பண்றான், விபச்சாரம் சர்வசாதாரணமா பண்றான், ரோட்ல விபச்சாரம் பண்றான், விபச்சாரத்தை பரப்புறான், இளைஞர்கள் மத்தியில குழந்தைகள் மத்தியில பரப்புறான். அமெரிக்கால என்ன நிலைமை? பெத்த மகள்களை அப்பா அம்மார்கள் கற்பழிக்கிறாங்க. இந்த அளவு கேடு கட்ட இருக்கிறாங்க. ஏழைகள் தெருவில் வாழ முடியாத சூழ்நிலையில தள்ளுறான். அந்த அளவுக்கு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இப்படி பண்றாங்க. அதனால ஏழைகள் வாழ முடியல, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமானவங்க நல்லா இருக்காங்க. ஒரு ஆபத்தும் அவங்களுக்கு வந்த மாதிரி தெரியல, அவங்களுக்கு ஒன்றும் தப்பு நடந்த மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா நல்ல ஆயுசும் இருக்கு. யார் ரொம்ப இஸ்லாத்தை கடுமையா எதிர்க்கிறானோ அவன்லாம் பாருங்க 70-80 வயசு மேல ஜாலியா இருக்கான், நல்லா திடகாத்திரமா இருக்கிறான். நம்ம முஸ்லீம் இளைஞர்கள் கூட 40 வயசுல ஒரு மாதிரியா தளர்ந்து போயிடுறோம். அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, ரொம்ப இதா இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? அப்ப எங்கேயோ ஒரு மிஸ்டேக்